நடக்காதா? இப்படி வந்து பிரசன்னத்தில் வந்து சொல்ல முடியாத விஷயங்களே வந்து கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பரிகாரம் வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பரிகாரம் அப்படின்னா இப்போ ஒரு மெயினாக வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து இந்த நவகிரக சாந்தி ஹோமம், பித்ரு ஹோமம் இப்படி ஏதோ எடுத்துக்குவோம். நான் செஞ்ச பலன் வந்து எனக்கு பரிகாரம் வந்து எனக்கு வந்து பலன் கொடுத்துச்சா கொடுக்கலையா அப்படின்னு வந்து கேட்டு நிறையா பேர் வந்து வருவாங்க. இப்போ ஆரோட வந்து எந்த இடத்துல ஓடுது? கரெக்டாக வந்து 11. இப்போ வந்து ஆரோட வந்து கரெக்டாக வந்து மேசத்துக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இப்போ மேசத்தில் எந்த கிரகம் இருக்குது? சுக்கிரன் இருக்கார். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பரிகாரம் வந்து பழிச்சிருச்சா பழிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எப்பயுமே வந்து ஒரு சுபத்துவமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து குருவைத்தான் நம்ம போய் வந்து தேடுவோம். குரு வந்து 9 குடைவன் வந்து 3ல் இருந்து தன் வீட்டை தானே வந்து பார்க்குறாரா? நீங்கள் செஞ்ச பரிகாரம் பழிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாமா சொல்ல முடியாதா? உங்களுக்கு அந்த பரிகாரம் வந்து பலன் தரும்னு வந்து சொல்லுவோம். அப்போ எவ்வளோ நாளில் பலன் தரும் அடுத்து கேட்பாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ நாளில் பலன் தரும்? இப்போ நம்ம வந்து சுக்கிரன் வந்து குருவை தொடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம், அதிகபட்சம் 3 மாதம். நம்ம